ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஊரில் புளி நிறைய கிடச்சிச்சு. ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் கிராமம் தானே, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு. எவ்ரி இயர் வந்து நமக்கு இந்த ஏப்ரல் மே அந்த சீசனில் புளி நிறைய கிடைக்கும். இது மாதிரி நம்ம ஒரு 5 கிலோ 10 கிலோ கிலோ 100 ரூபான்னு தான் நான் வாங்கினேன். நல்லா க்ளீன் பண்ணது, இந்த விதையெல்லாம் இல்லாமல் நார்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது இந்த புளி. இது வந்து நான் வந்து ஒரு 7 கிலோ வாங்கினேன் இந்த வாட்டி. இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், வருஷம் ஃபுல்லாக கெடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கல்லுப்பு. இதுவும் வந்து இங்கே உப்பளத்துலேருந்து கொண்டு வந்து விற்பாங்க. படி வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு 5 படி 10 படி டைரெக்டாக உப்பளத்துலேருந்து வர்றதுனால மொத்தமாக வாங்கி வச்சுக்குவேன், ஒரு பானையில் வாங்கி வச்சுக்குவேன். இப்போ இந்த உப்பு நம்ம என்ன பண்ணணும்னா, இது இந்த புளி இருக்குது இல்லையா, இதை ஏற்கனவே க்ளீன் பண்ணி சுத்தமாக தான் இருக்குது. இதனால் நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த புளியை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இதனால் சுத்தமாக இருக்கனால நான் அப்படியே தான் போடுறேன். இது க்ளீனாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே லேசாக உப்பு, ஓகேவா. மறுபடியும் புளி போட்டோமா. அதுக்கப்புறம் மறுபடியும் உப்பு. இதே மாதிரி புளி உப்பு புளி உப்புன்னு நம்ம மாற்றி மாற்றி போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா நமக்கு 1 இயர் ஆனாலும் இந்த புளி கெடாது. நான் போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக போட்டுட்டேன் நான். இதில் இந்த கண்டெய்னரில் கொஞ்சம் புது புளியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பழசு, அதாவது 1 மந்த்து தான், 1 மந்த்து பழசு. இன்னும் ஒரு 5 கிலோ கேட்டிருக்கேன் என் தங்கச்சிக்கெலாம். இந்த மாதிரி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு. நான் இந்த மெத்தடில் தான் வைக்கிறேன். 1 இயர் ஆனாலும் இந்த புளி நமக்கு கெடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு இந்த டிப்ஸ் யாருக்காவது பிடிச்சிருந்தா இதை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.